வெற்றிகரமான சத்தியம். புதிய பூமி. டிசம்பர் 25. சேவை மூலம் கற்றல். நகரத்து வீதியின் மத்தியிலும் நதியின் இரு கரையிலும் 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருந்தது. அது மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கும். அந்த விருட்சத்தின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியம் அடைகிறதற்கு ஏதுவானவைகள். வெளிப்படுத்துதல் 22:2. நியூயார்க் பல்கலைக்கழகம் தங்கள் மருத்துவ மாணவர்கள் அனைவருக்கும் இலவச கல்வி வழங்கும் உதவித்தொகை நிதிக்காக ஒரு முறை பணம் திரட்டியது. மாணவர்கள் தங்களுடைய கல்வி கட்டணத்தை செலுத்துவதற்கு ஏற்கனவே திட்டமிட்டிருந்த நிலையில் கல்லூரி இந்த ஆச்சரியமான அறிவிப்பை வெளியிட்டது. தம்மை பின்பற்றுபவர்கள் ஒவ்வொருவருக்கும் புதிய பூமியில் கட்டணமில்லா கல்வி திட்டம் ஒன்றை தேவன் வைத்திருக்கிறார். ரோமர் 6:23. தமது பிள்ளைகள் நித்தியம் முழுவதும் தொடர்ந்து கற்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். இதை உறுதி செய்வதற்காக இயேசு தமது சொந்த இரத்தத்தால் செலவை செலுத்திவிட்டார். நீதிமான்கள் தேவனுடைய ஞானத்தை புரிந்து கொள்ள தேவையான அனைத்தையும் தேவன் இப்போது வழங்க முடியும். ரட்சிப்பின் திட்டத்தை பற்றிய ஆய்வுக்கு இது குறிப்பாக உண்மை. இந்த பூமியில் கிறிஸ்துவை பின்பற்றுபவர்கள் ரட்சிப்பை பற்றிய புரிதலில் பின்தங்கியிருக்கிறார்கள். பாவம் அவர்கள் மீது கொண்டு வந்துள்ள உடல் நல பிரச்சனைகளும் உடல் குறைபாடுகளும் இதற்கு காரணமாக இருக்கலாம். இருப்பினும் புதிய எருசலேமில் நீதிமான்கள் முழுவதுமாக குணமடைந்திருப்பார்கள். வியாதிப்பட்டிருக்கிறேன் என்று நகரவாசிகள் சொல்வதில்லை. அதில் வாசமாயிருக்கிற ஜனத்தின் அக்கிரமம் மன்னிக்கப்பட்டிருக்கும். ஏசாயா 33:24. புதிய மனதுடன் மீட்கப்பட்டவர்கள் தங்கள் மீட்பை பற்றி படிப்பார்கள். மற்றவர்களுக்கு சேவை செய்வது கடினமான வேலையாக கருதப்பட்டாலும் புதிய பூமியில் உழைப்பது அன்பின் இனிய வெளிப்பாடாக இருக்கும். இனி ஒரு சாபமும் இராது. தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனம் அதில் இருக்கும். வெளிப்படுத்துதல் 22:3. பரலோகத்தில் சேவை மூலம் கற்றல் சூழ்நிலையானது நித்தியத்திற்கும் நல்லிணக்கத்திற்கும் மேம்படுத்தும். புதிய பூமியில் வாழ்வதற்கு நம்மை தயார்படுத்த நம் நேரத்தை இப்போது செலவிடுதல் எவ்வளவு நல்லது. செயலில் காட்டுங்கள். மற்றவர்களுக்கு உங்கள் சேவையை மேம்படுத்தும் ஒன்றை கற்றுக்கொள்ளுங்கள். ஆழமான ஆராய்ச்சிக்கு மத்தேயு 20:28, ஏசாயா 66:23, 1 பேதுரு 1:12 வசனங்கள். ஆமேன்.